மா என்னம்மா பண்ணுறீங்க? என்ன குழம்புமா? தாளிச்சாச்சு. கொதிச்ச உடனே மீனை போட்டு கொதிக்க விட்டுட்டு மீன் வெந்தோடனே சாப்பிட வேண்டியதான். இந்த பக்கம் சோறு கொதிச்சு விட்ருக்கு. மீன் பொரிச்சு வச்சாச்சு. மீன் பொரிக்க போகிறோம். அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? மீனை ஃப்ரீசரில் வைப்போம்னு வச்சேன். அப்படியா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? மீன் குழம்பு. மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு சாப்பிட வேண்டியது. சோறு வந்துட்டு கிடக்கு. உப்பு போட்டனா போடலையாடி? மறந்து போனேனே. போடலை. போட்டையாவும் இல்லை. அப்படி உப்பை மாறி மாறி அள்ளி போட்டு உப்பாக்கி உப்பு குழம்பு வச்சு குழம்பு என்னாகும்? உப்பு கச்சி போயிடும். உப்பு குழம்பாயிடும். அப்புறம் சாப்பிட்ற மாதிரி தான். ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படித்தான் இருக்கும். சரி, குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிருப்பேன். மீனை போட்டு மீன் இறக்க வேண்டியதான். மீனை பொரிச்சிட்டு சோறு வெந்துச்சு. சோறு வடிப்போம். மீனை போடுமா? போடுங்கம்மா. முதல்ல மண்டையெல்லாம் வரும். ஓகே, மீன் அப்படியே போட்டு அவ்வளோதான். அப்படியே அமுக்கி விட்டா 10 நிமிஷத்தில் பூவாக வெந்துடும். பொரிக்கிறதுக்கு மீன் விரைவி வச்சிருக்கு, பொரிக்க வேண்டியதான். போட்டிங்களாம்மா? காலையில் நல்லா 2 கிளி குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போட்டிங்களாம்மா? போட்டாச்சு. சரி, அவ்வளோதான். நல்லா வெந்த உடனே குழம்பு கொதிச்ச உடனே அந்த பீஸை பொரிச்சு தோசைக்கல்ல போட்டுருவோமா, எண்ணெயில் போடுவோமா? தோசைக்கல்ல போடுவோமா? தோசைக்கல்ல போட்டுருமா? சப்பையாக தானே இருக்குது. தோசைக்கல்ல போட்டுருவோம். எண்ணெய் கூட போட்டு. சரி, ஊற மா. ஓ, குழம்பு வச்சிச்சாம்மா? இந்த மீன் வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், மீன் பொரிக்க போகிறோம். இந்த வந்துருச்சு. இந்த வந்துருச்சு. வெந்து விட்டது. சாப்பிடுவாங்க. லைக் போடுங்க. லைக் போட மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் பேசுறது பிடிக்கலையா, செய்கிறது பிடிக்கலையா தெரில. லைக் போடுங்க மக்களே. லைக் போடுங்க மக்களே. பார்த்து விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டு விசாடுக்கு போயிடுறீங்க. ஓகேவா? வேட்டம் கஷ்டப்பட்டியா? நேற்று சாயந்தரம் ரசம் வேறு இருக்கு. மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு இருக்கு, ரசம் இருக்குது. எதை வேணாலும் வச்சு அவ்வளோதான். சுடுதப்பா. இப்படி திறக்காதானே பொம்பளை? அதெல்லாம் சோறு, ஒரு சுட வெள்ளை சோறு, ரசம், மீனை பொரிச்சு இதில் வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது வேறு சட்டியாக தான் இருக்கு. இது நல்லா மீன் பொரிக்கிறதா சூப்பராக இருக்குது. காமிச்சு என்ன தோசை வரல, அந்த கல்லில் தான் நல்லா வரும். மீன் பொரிச்சாச்சு. எண்ணெய் புறம் ஒதுங்கி கிடக்கு. அங்கிட்டு குழம்பு ரெடி, எல்லாமே ரெடி. சாப்பிட வேண்டியதான். வெள்ளைச்சோறு வச்சு வைக்கணும். வெள்ளைச்சோறு வச்சு குழம்பு, மீன் குழம்பு இதில் கம்மியில் சோத்தை சாப்பிட்லாம்.